பெங்களூரு நித்யானந்தா ஆசிரமத்தில் சங்கீதா என்ற பெண்ணின் சாவில் மர்மம் இருப்பதாக அவரது பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதியில் புதைக்கப்பட்ட சங்கீதாவின் உடல் இன்று பிரேத பரிசோதனைக்காக தோண்டி எடுக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் விஜயகோபால் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்ப்போம். திருச்சி நவலூர் குட்டப்பட்டு மேலத்தெருவில் வசித்து வரும் தம்பதியினர் அர்ஜுனன் ஜான்சிராணி, இவரது இரண்டாவது மகள் சங்கீதா, வயது 24. இவர்கள் சுவாமி நித்யானந்தாவின் பரம பக்தர்களாக இருந்த காரணத்தினால் தங்களது இரண்டாவது மகள் சங்கீதாவை பெங்களூர் பிடதி ஆசிரமத்தில் நித்யானந்தாவின் சேவைக்காக அங்கேயே சிஷ்யாக சேர்த்துவிட்டனர். அங்கு அவர் மா நித்திய துரித தீத்தானந்தா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு ஆன்மீக பணியில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி அவர் இறந்துவிட்டதாக ஆசிரமத்திலிருந்து பெற்றோர் தகவல் கிடைத்தது. உடனே இவர்கள் அங்கு சென்று அவர் உடலை பெற்று வந்து நவலூர் குட்டப்பட்டு கிராமத்தில் உள்ள சுடுகாட்டில் அவரது உடலை அடக்கம் செய்துள்ளனர். இந்நிலையில் அவரது சாவில் மர்மம் இருப்பதாக கருதிய பெற்றோர் கடந்த 3ஆம் தேதி ராம்நகர் மாவட்டம், அதாவது பெங்களூரில் உள்ள ராம்நகர் மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் சந்திரகுப்தாவிடம் தங்கள் மகள் சாவில் மர்மம் இருப்பதாகவும் உடனடியாக அந்த உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்து அதற்குண்டான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதையடுத்து தற்போது ராம்ஜி நகர் காவல் நிலையத்திற்கு பிடதி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் லோதி, துணை உதவி ஆய்வாளர் ஹனுமேஷ், காவலர் குமார் ஆகியோர் தற்போது ராம்ஜி நகர் காவல் நிலையம் வந்துள்ளனர். அவர்கள் வழக்கின் விவரங்களை பெற்று சென்று தற்போது ஸ்ரீரங்கம், அதாவது இந்த பகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் அனுமதி பெற்றுள்ளனர். அதையடுத்து திருச்சி அரசு மருத்துவமனை கல்லூரி முதல்வர் கார்குலையிடம் அனுமதி பெற்று தற்போது இன்னும் சில மணி நேரங்களில் நவலூர் குட்டப்பட்டு கிராமத்தில் சுடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள சங்கீதாவின் உடல் இன்னும் சில மணி நேரங்களில் தோண்டப்பட உள்ளது. தாசில்தார் முன்னிலையில் தோண்டி எடுக்கப்படும் இந்த உடல் அதில் உள்ள பாகங்கள் சேகரிக்கப்பட்டு மறு பிரேத பரிசோதனை அறிக்கைக்காக அனுப்பிவிடப்பட உள்ளது. இதன் பின்னரே இந்த சாவில் மர்மம் உள்ளதா என்பது தெரிய வரும். இந்த உடலை தோண்டி எடுப்பதற்காக இப்பகுதியில் உள்ள மக்கள் ஏராளமான சுடுகாடு முன்பு திரண்டிருப்பதால் இப்பகுதியில் சற்று பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. போலீசாரும் குவிக்கப்பட்டு இந்த நிலை கண்காணித்து வருகின்றனர். இந்த உடல் பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பின்னரே இந்த சாவில் மர்மம் இருக்கிறதா இல்லையா என்பது தெரிய வரும். திருச்சியிலிருந்து தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் விஜயகோபால்.